1000 பேர் எக்ஸ்ட்ரா வந்து தள்ளுமுள்ளு பண்ணி கத்தி எடுத்து வெட்டி செருப்படுத்தி அடிச்சு காழ்ப்புணர்ச்சி, அரசியல் காழ்ப்புணர்ச்சி, அரசியல் காழ்ப்புணர்ச்சி ஸ்டேஜ்ல பேசு. அதாவது பாட்டில் ஒரு பேரை போட்டு ஹாஸ்பிட்டல்ல ஸ்டண்ட் காட்டுறாரு. என்னங்க இது? 2000 பேர் சும்மா வெட்டியா நிக்கிறீங்களா? நீங்க ஏன் இடத்துல போய் பாதுகாப்பு கொடுக்கல? 2 ஹாஸ்பிட்டல்ல 150 பேர் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க. என்னங்க இது? தலைவன் வரா அப்படின்னா தலைவன் 10,000 பேர் தான் கூட்டு வரீங்களா? கிடையாது, 10,000 பேர் சொல்லுவோம். இன்னைக்கு வந்து மெடிக்கல் எமர்ஜென்சில இருக்க எல்லாருக்கும் எங்களால முடிஞ்ச உதவி, வழக்கறிஞர்களால முடிஞ்ச உதவி செய்யலான் இருக்கோம். எங்க சார்பா ஒரு 3 லட்சம் ரூபாய் நாங்க தரலான் இருக்கோம். எங்களுடைய முடிஞ்சது இப்ப எல்லா அசோசியேஷன் கலந்து பேசி நாங்கெல்லாம் நிறைவா செய்யணும்னு நினைக்கிறோம். அதாவது கவர்மெண்ட்டுடைய நெக்லன்சி, அதாவது கவர்மெண்ட்டுடைய ஒரு சரியான ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு காவல்துறை வச்சுக்கிட்டு, தோல்வி அடைந்த உளவுத்துறையை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த அதாவது ஒரு தலைவர் வரா அப்படின்னா தலைவர் 10,000 பேர் தான் கூட்டு வரலாம். கிடையாது, 10,000 பேர் சொல்லுவோம். 10 லட்சம் பேர் வருவோம். 10 லட்சம் பேர் வந்தாலும் காவல் தர வேண்டியது, அந்த பாதுகாப்பு தர வேண்டியது கவர்மெண்ட்டுடைய கடமை. அந்த கடமையை நீங்க தவறிட்டீங்க. உளவுத்துறை டோட்டல் ஃபெயிலியர். எங்க எஸ்பி, எங்க டிஐஜி? எஸ்பி டிஐஜி எல்லாம் இருந்தீங்க. இன்னைக்கு அதிமுக திமுக விட விஜய் பார்ட்டிக்கு அதிகமா கூட்டம் வருதுன்னு தெரியல. அப்ப கவர்மெண்ட் இந்த ஸ்டண்ட் யாரு உள்ள வந்தது? 1000 பேர் எக்ஸ்ட்ரா வந்து தள்ளுமுள்ளு பண்ணி கத்தி எடுத்து வெட்டி செருப்படுத்தி அடிச்சு, செருப்பை நீங்க ரவுண்ட் பண்ணி விஷுவல் பண்றீங்களா? செருப்பு வந்து விழுதுட்டு. அப்ப அவனை அடிச்சவன, செருப்பு அடிச்சவன உங்களால விஷுவல் பண்ண முடியல. ஏன் அவனை தூக்கல? இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் வளையத்துக்குள்ள வரலாம? சொல்லுங்க. சொல்ல முடியாது. ஏன்னா அது நம்ம தானே செஞ்சோம். அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? காழ்ப்புணர்ச்சி, அரசியல் காழ்ப்புணர்ச்சி, அரசியல் காழ்ப்புணர்ச்சி ஸ்டேஜ்ல பேசு. இதே 1977 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் வரும்பொழுது லட்டி சார்ஜ் பண்ணீங்க. நீங்க லட்டி சார்ஜ் பண்ணீங்க. அதான் இன்னைக்கு விஜய்க்கு நடக்குது. நீங்க உங்க பாலிடிக்ஸ் பண்ணுங்க. போய் பணவிகளை போய் சண்டை போடுங்க, ஸ்டேஜ் போட்டு சண்டை போடுங்க. மக்கள்கிட்ட எங்க காட்டுறீங்க? தமிழக மக்கள்கிட்ட எங்க காட்டுறீங்க? வழக்கறிஞர் எங்களுக்கு எங்களுடைய ஆதகமே நீங்க மக்கள்கிட்ட காட்டுறதா? மக்களை ஏங்க கொலை வழி ஆக்குறீங்க? இதுல ஒரு மண்ணாங்கட்டி கேம்பெயினிங் வேற. அந்த செந்தில் பாலாஜின்ற ஒரு முன்னாள் மந்திரி அதாவது பாட்டில் ஒரு பேரை போட்டு ஹாஸ்பிட்டல்ல ஸ்டண்ட் காட்டுறாரு. என்னங்க இது? ஆம்புலன்ஸ் திமுக போட்டிருக்கீங்க. இதை விட கேவலமான விஷயம் என்னங்க இருக்கு? மக்கள் பைத்தியக்காரங்க. தமிழக மக்கள் பைத்தியக்காரனா? என்ன நினைக்கிறீங்க? 10,000 பேர் வரான்னு சொன்னா 27,000 பேர் வந்துட்டான்னு சொல்றீங்க. எங்க பேரியாச்சுங்க? எங்க போலீஸ்? இன்னைக்கு சிஎம் போறாங்க, 2,000 பேர் போலீஸ் வரீங்களா? 2,000 பேர் சும்மா வெட்டியா நிக்கிறீங்களா? நீங்க அந்த இடத்துல போய் பாதுகாப்பு கொடுக்கல? உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியல? சொல்லுங்க முதலமைச்சர் அவர்களே, சொல்லுங்க. கேவலமான ஸ்டண்ட் பாலிடிக்ஸ் இது. ஒருத்தன் வளர்றான்னா, மக்களுக்காக வளர்றான்னா நீங்க என்ன பண்ணணும்? பொலிட்டிக்கலா ஜெயிக்க போறீங்க. ஒரு 6 மாசம் டைம் இருக்குல்ல, நிறைய நலத்திட்டம் பண்ணுங்க, மக்களை கவர் பண்ணுங்க, அப்படி ஓட்டு வாங்குங்க. ஒருத்தனை அழிச்சு நான் மேல வருவேன் கேவலமான பாலிடிக்ஸ் அன்னைக்கு 1977 இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்கீங்க. எதுக்கு உங்களுக்கு அந்த பாலிடிக்ஸ்? வழக்கங்களை கொதிச்சு போயிருக்கிறோம். விஜய் ஏன் தாமதமா வந்தாரு அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. 8:45க்கு வர வேண்டிய கூட்டத்துக்கு சென்னையிலேயே 9 மணிக்கு தான் வந்து போயிட்டு ஏறாரு. அப்போ காத்து கொண்டிருக்கின்ற தொண்டர்கள் பற்றி அவர்கிட்ட அக்கறை இல்லையா? சார், ஆஸ் எ ஜர்னலிஸ்டா நீங்க எல்லாம் வந்து கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு பில்லர். நீங்க இந்த கேள்வியை கேக்குறீங்களா? இது யார்கிட்ட கேட்கணும்? நான் தமிழக மக்களுக்காக கேட்கிறேன். விஜய்க்காக பேச, தமிழக மக்களுக்காக பேசுறேன். அவர் லேட்டா வந்தாரா சீக்கிரம் வந்தாரான்னு எனக்கு என்ன இருக்கு? எனக்கு ஏன் உயிர் பலியாச்சு? ஏன் போலீஸ் ப்ரொடெக்ஷன் இல்ல? ஏன் ஹாஸ்பிட்டல் நீங்க சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணல? ஒருத்தர் சாவறானா, ஒருத்தரை நீங்க காப்பாத்தணும். 6 சர்வீஸ் பர்சன் தேவை, டாக்டர்ஸ் தேவை. 2 ஹாஸ்பிட்டல்ல 150 பேர் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க. என்னங்க இது? 40 பேர் இருந்திருக்கான். எத்தனை பேர் இருக்காங்க? எவ்வளவு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு கரூர்ல? ஏன் போல? என்ன வந்து அங்க வந்து மந்திரி எல்லாம் அழுது நடிக்கிறீங்க? என்னங்க தமிழக மக்கள் அவ்வளவு கேவலமாயிருச்சாங்க? நீங்க பண்ற எல்லா டிராமாவும் நம்புன்னு நினைக்கிறீங்க? வழக்கறிஞர் நாங்க நம்ப மாட்டோங்க. குரல் கொடுப்போங்க.